ஹலோ, நான் ஜூலியானா சேவியர் பேசுகிறேன். ரொம்ப நாள் ஆகுது நான் வீடியோ போட்டு. எப்படி இருக்கீங்க எல்லோரும்? வாங்க, எங்கள் வீட்டில் சவ் கூட்டு இருக்குது, கேரட்டும் பீன்ஸும் போட்டு பொரியல் இருக்குது, சாதம் இருக்குது, சாப்பிடலாம் வாங்க. மனுஷருங்க இன்றைக்கி இதை தான் பேசணுன்னு எனக்கே தோணுச்சு. மனுஷருங்க இருந்தாலும் பேசுகிறாங்க, இல்லைன்னாலும் பேசுகிறாங்க. அது உலகத்தில் அது ஒரு பழக்கமாக எப்போத்துலேருந்தே இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ எல்லாத்துக்குமே நம்ம உண்மையாகவே நம்ம இருந்துட்டாலுமே எப்படி சொன்னாலும் நம்ம சொல்லாதது எந்த விஷயமும் அது வெளியே வராது. அதனால் எதுக்காகவுமே இப்போ நானே அனுபவிக்கிறேன். நான் இந்த வயசு வரைக்கும் இருக்கேன், எனக்கு நிறைய அனுபவங்கள் உண்டு. ஆனால் எதுக்காகவும் நம்ம தயங்க வேணாங்கிறான். எதுக்கும் தயங்கக்கூடாது. நம்ம தப்புன்னா தப்புன்னு கேட்கணும், நல்லதுன்னா நல்லது கேட்கணும். இது நல்லதுப்பா செய்ப்பா, இது தப்புப்பா நிறுத்துப்பா அப்படின்னு சொல்லலாம், தப்பே இல்லை. என் பிள்ளைங்களுமே என்ன சொல்லுவாங்க, அங்கே போகாத இங்கே போகாத, கால் வலிக்கும் கை வலிக்கும் விழுந்துருவேன்னு. அதாவது வாழ்ந்த வாழ்க்கைக்கு அது நமக்கு இங்கே ஞாபகம் வரும்போது மண்டையில் எங்கேயாவது போயிட்டு நம்ம இந்த ஜெபம் பண்ணி ஒரு பாட்டு பாடி ஒரு 4 பேரோடு சிரித்து பேசணும். நம்ம வீட்டு உள்ள உட்காந்துன்னு பக்கமெல்லாம் சிரித்து பேசலாம் எனக்கு பிடிக்காது. அப்படி பேசுகிறோன்னு வச்சுங்களேன், அது ஒரு கிளியராக ஆகிடும். அங்கேயும் வரும் எனக்கு அந்த மாதிரி கோயிலுங்களில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணி பாட்டு பாடும்போது அங்கேயும் ஒரு மண்டையில் நறுக்குன்னு கொட்டிக்குவேன். நான் இதுக்காக தான் இங்கே வந்தேன் நான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி சில நேரங்களில் சில விஷயங்களை நம்மளால் மறக்க முடிய மாட்டேங்குது. நல்லா இருந்தவங்களையும் கெட்டவங்களாக சொல்கிறாங்க, கெட்டவங்களாக இருந்தவங்களையும் நல்லதாக சொல்கிறாங்க. அது வாழ்க்கையினுடைய வழக்கம். ஆனால் வாழ்ந்துட்டு மட்டும் கெடவே கூடாது என்றைக்குமே. அதனுடைய வலி இருக்குது பாருங்கள், அதை வாழ்ந்து பார்த்தா தான் ஒவ்வொருத்தருக்கும் புரியும். நல்லா இருக்கும், சாப்பிட்றோம், நல்லா நிம்மதியாக இருக்கும். ஆனால் மனசுக்குள்ளே அவ்வளோ ஓடும் பாருங்கள். அது வயசாக ஆக ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னை சார்ந்தவங்களாம் கத்துவாங்க, நீங்கள் அதெல்லாம் நினைக்காதீங்க, இந்த பக்கம் வாங்க, நாங்கள் பேசுகிறோம் பாருங்கள், நாங்கள் விளையாடுறோம் பாருங்கள், இது விளையாடுங்க, இது எடுங்க, இந்த ஃபோனில் இதை எடுங்க, அதை எடுங்க, இது வீடியோ எடுங்க அப்படின்னு என்னை மாற்றுவாளுங்க. இருந்தாலும் எனக்கு அந்த மைண்ட் செட்டு இன்னும் மைண்ட் செட்டு ஆகலைன்னு நான் நினைக்கிறேன். நானே கொஞ்சம் நானே எனக்குள்ளேயே நான் ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். வேண்டாம் விட்டுரு, வயசாகி போச்சு, நம்ம பேர பிள்ளைங்க இருக்காங்க, நம்ம 2 குடும்பம் இருக்குது, அதுக்காக தானே ஜெபிக்க வந்தோன்னு நினைக்கிறேன். ஆனால் இடையில எல்லா பிரச்சனையும் திருப்பி வந்து எனக்கு ஓடுது. அது கஷ்டமாக தான் இருக்குது. அது யார் என்ன பேர் வச்சு கூப்பிட்டிங்கனாலும் பரவாயில்ல, வாழ்ந்து பாருங்கள், அப்போ தான் தெரியும் அதனுடைய வேதனையும் வலியும். எனக்கு வலி கிடையாது, இன்னைய வரைக்கும் சந்தோஷமாக போகிறேன், சந்தோஷமாக வரேன். இடையில வர்றதை தான் சொல்கிறேன் நான். சரி தேங்க்யூ. சாப்பிடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.